வணக்கம். என்னுடைய பேர் அகரன். இந்த படத்தில் ஒளிப்பதிவு செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு மூவின்னு தமிழ் ஒரு ஒளிப்பதிவாளர் இதில் வந்து என்ன பண்ண போகிறான்னு இல்லை. ஸோ ஒளிப்பதிவுக்கு வந்து கலைக்கு வந்து மொழி அதெல்லாம் தாண்டி கலை முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய செவாலியர் ரகுநாத் அப்படின்னு தான் சொல்லணும் அவர். ஏன்னா சிவாஜி கணேசனுக்கு அடுத்ததாக அவர் தான் அந்த செவாலியருங்கிற பட்டம் வந்து வாங்கினது. செவாலியர் ரகுநாத் சார் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ரொம்ப சிறப்பான முறையில் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அற்புதமான கலைக்கதை கொண்ட ஒரு கதை, ஒரு பரதநாட்டியத்தை பேஸ் பண்ணி இந்த பரதத்தை பற்றி அவர் பேச வந்தாவே நம்ம வந்து சொல்லுவோம் எல்லாமே வந்து பரதமுனி தான் பரதநாட்டியத்துக்கு லீடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறாரு. அதாவது வந்து தேவதாசிகள்கிட்ட இருந்து தான் பரதநாட்டியம் வந்துச்சு. ஸோ அதுதான் என்னுடைய ரூட் அப்படிங்கிறத வந்து நிறைய இடத்துல மையப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த ஒரு பெரிய திரைப்படமாக வருவதற்கு நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். இந்த படம் வந்து அவர்கிட்ட வந்து நாங்கள் சில விஷயத்தை கற்றுக்கிறத விட அவருடைய டெடிகேஷன் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் அலர்ட்டாகவே இருப்பார், சுறுசுறுப்பாக இருப்பார். எந்த டைமும் வந்து இவர் அப்படியே டயர்ட் ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் முகத்தில் ஒரு பொழுதும் தெரியாது. அவரை பார்த்துட்டு இந்த சுறுசுறுப்பாக இருக்கிற விஷயத்தையும் அந்த கலையில் உள்ள ஈடுபாடையும் அதோடைய நேர்த்தியும் அதோடைய டெடிகேஷனையும் நான் வந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லணும். நான் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வந்தேன். ஆனால் இங்கேருந்து கிளம்பி போகும்போது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டு நான் திரும்பி இந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டுருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வாய்ப்பு தந்த ரகுநாத் சாருக்கு எங்களுடைய நன்றி.